நாங்கள் இந்த 70ஆம் ஆண்டு காலத்தில் இதில் இந்த ரோட்டில் இருந்து ஒரு 20 அடி ஒரு இடம் கிடந்து அதில் தண்ணி ஓடி அப்படியே தெல்லிப்பட மேரியம்மன் கோயில் அடியாக அங்கே பினாக்கா குளத்துக்கு போனது. இப்போ பாருங்க இதில் இந்த ரோட்டில் இருந்து 4 அடி தான் மதில் கட்டியிருக்குது. அப்போ என்னென்று அங்கே தண்ணி அங்கே போயிடாமல் தேங்கி இந்த குளங்கள் பற்றி கொண்டு நிற்கி. இப்போ மற்ற இதால் நேரடியாக ஒரு பேங்கால் கொண்டு போனது கிராம கோட்டுக்கு, மற்ற இடையால் ஒரு சந்தியால் எங்களை வர்த்தல விழான் பிள்ளையாவூர் குளத்துக்கு போனது. இப்போ இதை நாங்கள் அதுக்குள்ள அதிகாரிகள் பிரதேச சபைகளுக்கு அறிவித்தால் அது அதை மதில் கட்டி போட்டிங்க. அப்படி இல்லை தண்ணி இங்கே இதுக்களா ஊர்மனைக்காலான்னு போனதுன்ட்டு சொல்லி ஊர்மனையாளுக்காக போனேன். இப்போ எனக்கு 66 வயது 60 வயது நான் சொல்லியது. நாங்கள் 72ஆம் ஆண்டு 12 வயதில் இதெல்லாம் 10 இருந்தது. இச்சங்காயில் 5 விளையாடி கொண்டு விலைக்கு இதால் மழை காலங்களில் நாங்கள் இயற்கையோடு தான் கூடுதலாக இடம காலங்களில் விளையாடணும். இப்போ இயற்கையாண்டால் நாங்கள் மழையண்டாலும் சரி வெயிலாண்டாலும் நாங்கள் மழையண்டாலும் சரி வெயில் என்றாலும் நாங்கள் இயற்கையோடு தான் வாழ்கிறோம். நாங்கள் இப்போ பாருங்க மதில் கட்டி போட்டு இந்த மாதிரி போட்டிருக்கணுன்ட்டு பாருங்க 3 அடி 4 அடியில். அப்போ இதில் இப்போ இருக்கா பிரதேச சபையில் மீட்டிங் கொண்டு போட்டவையாம் என்னென்று கேட்டால் இதில் இருந்து பாலம் என்ற பிராண்டி அங்கே மண்ணள்ளி அங்கே கொண்டு விடுறதை கொண்டு சொல்லி அங்கே இந்த வரத்தில் விட வழக்கில் குடியேற்ற திட்ட காணி இருக்குல்லோ அந்த காணியில் விட்டுருக்குறாங்க 20-25 அடி. இப்போ அறிவாக விட்டுருக்கிறேன் எப்படி ஒன்று சொல்லி இந்த பதில் கட்டியிருக்கிறேன். அப்போ இது பாதிப்பு இதை உடனடியாக பிரதேச சபையால் இதுக்குரிய ஆர்டிஎஸ் ரோட் தானே, அது இல்லாமல் இது உடனடியாக கவனம் எடுத்து இதுக்கான ஒரு முடிவு எடுக்கப்படாவிட்டால் நாங்கள் உரிய நாளைக்குள்ளே ஒரு போராட்டம் ஒன்று தொடங்குறதுக்கு நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா இப்போ தான் இளைஞர்கள் இதை பற்றி சிந்திக்கிறார்கள். எங்கள காலத்தில் இது செய்து முடிக்கணுமென்றதை நான் இந்த மீடியாவுக்கு கொடுக்கும். இந்த ஊடாக வந்து இப்படியே வந்து சந்தி ஊடாக வந்து ஒன்று கிராம கோட்டு போய் அந்த ஊடரத்து வர அந்த வழிவேக்கால் வந்து இஞ்சால வந்து காணிகள் வாங்கி அப்படியே தயாரங்கள் அடித்து அந்த வழிவேக்கால் மூடி அடைச்சி வச்சிருக்கணும். அப்போ தண்ணி அங்கேருந்து இங்கே வாரையில் அதை விட நீங்கள் பாருங்க உடனே பாருங்க தண்ணி வரதுக்கு போக்கு கட்டி இருக்கிறாங்க. இப்போ பாருங்கள் தயாரித்து எங்கே அடைச்சிருக்கேன். அப்போ எங்கள்கிட்ட ஜிஎஸ் வந்து சொல்லியிருக்கு அதை வந்து உடனடி அகற்ற சொல்லியும் இப்போ என்ன சொல்லி 6-7 மாதம் பெறும்போது என்ன மட்டும் அகற்றப்படவில்லை. அப்போ ஒவ்வொரு முறையும் மழை வரைக்க பார்த்தா வெள்ளம் மாறதுக்கு இடம் இல்லை. இங்கே எல்லாம் வந்துங்க நீங்கள் வர பார்க்குறீங்களா. அப்போ இதோட வந்து சம்மந்தப்பட்ட பிரதேச வந்து இதோட வந்து ஒழுங்குபடுத்தி செய்ய வேண்டிய ஒரு கடமை ஒன்று இருக்குது. அப்போ அவ வந்து இந்த பாருங்க கொஞ்சம் இப்படியே வந்து இந்த ரோட் வந்து போட்டு இப்போ இதில் ஒரு பாலம் கொண்டு வரும். இது அந்த நேரம் வந்து மண்பாதையாக இருந்தால் படித்தா தண்ணி வந்து கொண்டு இருந்தது. இப்போ இதில் வந்து ரோட்டு போட்டால் படித்தா அந்த தண்ணி வந்து இஞ்சால வருது இல்லை. அப்போ தேங்கி பின்னுக்கு போகுது. பின்ன இப்போ மக்களுக்கு அது இடவுற விளைவிக்குது. இதில் ஒரு பாலம் மட்டும் கட்டணும். கட்ட இங்கே பாருங்க போச மரம் வெங்க நிற்கணும். போச மரத்தை பாருங்க வழிவேக்கால் இப்படி வரும். இப்படி வழிவேக்கால் வார இடத்துல வந்து இங்கே சேரத்தை போட்டு ரோட்டோட வச்சிருக்கணும். 2 அடி வச்சிருக்கணும். இந்த பிரேசாவை எல்லாம் இதெல்லாம் வரையினோம் உங்கள் கடை வச்சிருக்கணும் வந்துலாம் பார்க்கணும். இந்த காசு வாங்க வேற கொள்ளைக்கெல்லாம் தெரியும் சட்டவிரோதமாக போடப்பட்டிருக்குன்னு சொல்லி இதை விளையா நீங்கள் கவனத்துக்கு இதுவரை எடுக்கிறீங்க இல்லை. இது எங்களுக்கு சரி நான் கவலையாக இருக்குது. இப்போ எங்கள் இடத்த நாங்கள் இப்படி எப்படியே இல்லை. அப்போ இதை வந்து இங்கே இருந்து அவங்க சார்ந்து சேர்ந்து மட்டும் நீங்கள் புனப்பி தரணும். இந்த 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 பாலத்தை தரணும். இதே போல் அங்கே இன்னும் ஒரு பாலம் ஒன்று இருக்குது. அதே உங்களுக்கு காட்டுறோமா. அந்த வழிவேக்காலுக்கு இங்கே இதில் ஒரு பாலம் ஒன்று கட்டியிருக்கீங்க. இதில் ஒரு பாலம் உண்டு பாருங்க கொஞ்சம் இதில் ஒரு பாலம் ஒன்று போட்டிருக்கீங்க. இந்த இது தண்ணி அங்கேருந்து வாரதுக்கு காணாது. இதை பாருங்க இதில் வந்து இதால் இப்படியே இந்த வழிவேக்கால் போகிற இடம் இங்கே பாருங்க எங்கே மதில் கொண்டு எங்கே இதாக போட்டுருக்குறாங்கன்ட்டு பேர். அப்போ இது என்ன செய்யலாம்? இது எங்களால் தனிப்பட்ட ரீதியில் எங்களால் அதுக்குரிய அதிகாரிகள் அந்தந்த தகுதியில் இருக்கிறவரால் செய்ய வேணும். இதை வடிவாக இங்கே எங்கே முள்ளு கம்பி போட்டுருக்குறாங்க போட்டுட்டு வெளிநாட்டுக்கு வெளிநாட்டு ஆக்கள் வேறு ஆக்கள் வந்து முள்ளு கம்பி போட்டு இவ்வளோ பிரச்சனை பட்டு கொண்டு ரோட்டை பாருங்க இந்த மாதிரி கிடக்கு எங்கே போட்டிருக்காங்க இருக்கா நாங்கள் போய் அறிவிச்சு பிரதேச வந்து ஒட்டி விட்டாது. அதனால் தான் கிழிச்சறிஞ்சு போட்டுருக்கோம். இது கவனம் எடுக்கணும். இதுலேருந்து வாரம் இன்னும் ஒரு பாலம் உண்டு அதையும் நாங்கள் காட்டுறோம். இது அங்கேருந்து இப்படியே வந்து தண்ணி போகிறப்ப அங்கே இவ்வளோ உயரமாக கிடக்கு. இது மிச்சம் கிடக்கு நாங்கள் அங்கே போய் தள்ளி எடுக்கிறோம். இப்போ இதை வந்து இப்போ இந்த பாதை வந்து விவசாய நிலம். இது வந்து கிட்டத்தட்ட 5000 கண்டு விவசாய நிலப்பிறப்பு ஒரு அம்மா ஒரு ஆள் தான் செய்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 20 பேருக்கிட்ட வேலை வாய்ப்பு கிடைக்குது. பொம்பளைகளுக்கு ஆம்பளைகளுக்கு பார்க்க 20 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குற ஒரு விவசாய நிலம். அப்போ அந்த மாதிரி காலங்களில் வந்து தண்ணி முட்டாது பெய்ய இந்த 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 சைட் வழியாக இந்த போக்கு வழியாக இந்த பாலம் வழியாக புள்ளி அளவு போடும். அப்போ இவைக்கு வந்து தோட்டம் செய்கிறதுக்கு வெள்ளத்தில் அழிவு வராது. அப்போ இந்த முறை போன முறையெல்லாம் இப்போ மிளகா கண்டுவல் வெங்காயங்கள் வச்சு நிறைய அழிவு ஏற்பட்டது. ஏனென்று சொன்னால் தண்ணி வந்து தேங்கி நின்றுட்டு இருந்தால்
அப்போ நாங்கள் விவசாய சம்பளத்தில் இருக்கிற அப்படின்னா அப்போ எங்களுக்கு வந்து இதோடைய அந்த விளக்கங்கள் எங்களுக்கு வந்து தெரியும் இப்போ எப்படி அழிவு ஏற்படுதான்னு சொல்லி. அப்போ விவசாய திணைக்களங்கள்லேருந்து அங்கேருந்து வந்து பார்க்கினோம். ஆனால் ஏன் இந்த வெள்ளம் வந்து நின்று அழிதாண்ட பற்றி அவன் சிந்திக்கிறேன். ஏதோ அழிதாண்டு சொல்லி போட்டு வாழை முறிது அது முறை 15 போட்டு 2500 ரூபா 3000 கொடுத்துட்டு போய் கொண்டிருக்கணும் ஒரு பெருசமாக. அப்போ இது வந்து உண்மையாக வந்து அழிததுக்கு காரணமாக தண்ணி தேங்கி நிற்கிற பிரச்சனை. அப்போ இது வந்து சரியான முறையில் வந்து இந்த போக்கை வந்து இந்த பாலத்தை வந்து வேக்கால வந்து வெட்டி அப்போ இதெல்லாம் வந்து நல்லாட்சி அரசாங்கம் இருக்க மத்திரிபால அரசாங்கம் இருக்க நிறைய நிதிகள் ஒதுக்கி கண்டபாட்டுக்கெல்லாம் ரோட்டெல்லாம் போட்டு கொடுத்தா சரியான முறையில் இது செய்யப்படல. சாதாரணமான ஒரு சின்ன ஒரு போக்கு இந்த போக்கு காலம் வந்து நீங்கள் படுதா பாருங்க இந்த போக்கு காலம் வெள்ளம் போக மட்டும் பாருங்க வெள்ளம் போவா. இது வந்து சும்மா ஒரு கடமைக்கு செய்த மாதிரி தான் கிடக்கு எங்களுக்கு பார்க்குது. சும்மா ஏதோ ரோட்டு போட்டாச்சுன்ட்டு இதெல்லாம் போட்டுவிட்டாங்க. இதில் இரவு நேரங்களில் வந்து வயது போன ஆட்கள் எத்தனை மோட்டர் சைக்கிள் விழுந்து ஆக்சிடென்ட் நடந்தது. ஒரு 5 ஆண்டு சைக்கிளில் விழுந்து ரிம் நுழைஞ்சு அந்த அளவுக்கு கால் முறிஞ்சு போச்சு. அப்படி நடந்தோன்னு இருக்கு. இந்த இது எத்தனை வருஷமாக அது உடஞ்சிருக்கு. போட்டு ஒரு 2 மாதத்துக்கு இந்த இந்த பாலம் உடஞ்சவே கிடக்குது. இது ஜிஎஸ்ல இருந்து சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு அறிவிச்சு கொண்டு இருக்கிறோம். நடவடிக்கை இது வளர்றதுக்கு மடுக்கல. ஆனபடியா நீங்கள் இதையும் கூட கவனத்துக்கு எடுத்து இந்த பாலத்தை வந்து பெருசாக்கும். இந்த பாலத்தை வந்து இந்த வேலியை அகற்றி இந்த பாலத்தை வந்து நாமளத்தை சுற்றில் பெருசாக வெட்டி அங்கே விவசாயத்துக்கு இடஒரு இல்லாமல் பெய்கிற தண்ணி வந்து கொண்டு நிற்கிற மாதிரி இந்த ஆண்டு நீங்கள் இப்படி இதையும் அகட்டி அவங்களெல்லாம் வந்து பாலத்துக்கு வேலி போட்டு வச்சுருக்கிறாங்க. எல்லாம் வெளிநாடு ஆக்கள் வெளிநாடு சும்மா கண்ட கட்டத்துக்கு கொடுத்து அவங்களெல்லாம் வந்து உங்கள் பாலத்துக்கு போட்டு வச்சுருக்குறாங்க. அப்போ இது வந்து சட்டப்படி நீங்கள் உங்களுக்கே தெரியுது இது முறையின்படி செய்து கொடுக்கத்தான் முடியுமா. ஆனால் வரலானுக்கு நீங்கள் இந்த ஆண்டு செய்தே ஆகணும். இதெல்லாம் மாற்று கருத்து இல்லைன்னு சொல்லி நீங்கள் இது செய்யலைன்னு சொன்னால் இது நாங்கள் எங்களுடைய அங்கே சம்மந்தப்பட்ட மேலிடத்துக்கு நாங்கள் இதை அறிவித்து இது நேரடி அவருடைய பார்வையிட இது நாங்கள் இதை நாங்கள் செய்கிறதுக்கான ஒழுங்கை நாங்கள் கட்டாயத்தை செய்வோம்ன்றதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆனால் சம்மந்தப்பட்ட பிரேசவைக்குரிய வழிவடக்கு பிரேசாவார் வந்ததை பார்த்து இதுக்குரிய ஆதாரங்களை ஏற்படுத்தி இந்த ஆண்டை இதை நீங்கள் செய்து முடிக்கும்படி உங்களை நாங்கள் திரும்பவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.